ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கான்செப்ட், ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு கண்டுபிடிப்பு பற்றி பேசிகிட்டே வரும். அப்போது ஒவ்வொரு ஐடியாலையும் நம்ம அதுக்கூட பின்புலம், அதோடைய எதுக்காக சொல்கிறாங்க, அது எதுக்கு, அது இப்போ என்ன, அது வந்து உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கா இல்லை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கா, இப்படி ஒவ்வொன்றா பேசிகிட்டே வரும். அப்போ என்ன இன்னைக்கு பேச வேண்டிய வீடியோ என்னென்னா, கருத்து என்னென்னா, டிவியை அதாவது சினிமாவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க சினிமாவையும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபோட்டோகிராஃபி கண்டுபிடிச்சது கிறிஸ்தவர்னு யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது ஃபோட்டோகிராஃபி கொடாக்கோ அல்லது ஃபிலிம் ரோல் கேமரா அப்படிங்கிறது ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் அப்படிங்கிறவர் எபிஸ்கோப்பேலியன் கிரைஸ்டியன் அவர். அப்போது அவர் கிறிஸ்தவர். அப்போது சினிமாவை கண்டுபிடிச்சது கிறிஸ்தவர்கள். லூமியா பிரதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வரலாற்று சான்றுகளோடு ப்ரூவ் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள், ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங். அப்படிங்கும்போது ஜார்ஜ் ஈஸ்ட்மேன், அப்போலாம் பார்த்தீங்கன்னா பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மேன் கடல்லாம் ஒரு பார்த்துருக்கீங்களா? பழைய படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஈஸ்ட்மேன் கொடாக் கேமரா, போர்ட்டபிள் கேமரா, ஃபிலிம் ரோல் கேமரா, இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதில் எபிஸ்கோப்பேலியன் கிறிஸ்தவர் யார்? கிரைஸ்டியனான ஜார்ஜ் ஈஸ்ட்மேன். அதே மாதிரி சினிமாவை கண்டுபிடிச்சது லூமியா பிரதர்ஸ், ஆகஸ்ட் லூமியா, லூயி லூமியன்னு சொல்லக்கூடிய 2 பேர் சகோதரர்கள். அவங்க கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணாங்க, அதுக்கான என்ன மோட்டிவோட கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க நல்ல கருத்துக்களை வந்து ரீச் பண்ண வைக்கணும், ஒரு 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 ரெக்கார்ட் பண்ணணும், டெவலப் பண்ணணும், அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். இதுதான் அது வந்து அந்த அவங்க கண்டுபிடிச்ச வீடியோ கேமரா, மோஷன் பிக்சர் கேமராங்கிறது அதனுடைய கான்செப்ட் அப்படின்றது ரெக்கார்டிங், டெவலப்பிங், ப்ரொஜெக்டிங். இப்போ லூமியா பிரதர்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சினிமா வந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறவங்களோ கிறிஸ்தவர் அல்லாதவர்களோ சினிமாவை பகுத்தறிவோடு அணுகுகிறவர்களாக இல்லாமல் அதையே விமர்சனம் பண்ணி எதுக்காக கண்டுபிடிச்சி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு தெரியாமலே விமர்சனம் பண்ணுறதுக்கு விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அது நல்ல விமர்சனமாக பண்ணால் பரவாயில்ல. அது டிவியே பார்க்கக்கூடாது, சினிமாவே பார்க்கக்கூடாது அப்படின்னு பேசுறதுங்கிறது கல்ச்சரை வந்து என்ன நான்சி பியாசின்னு ஒரு ஊழிக்காரமாக சொல்லுவாங்க, அப்பாலஜிஸ்ட். அவங்க அநேக நல்ல ஆராய்ச்சி புத்தகங்கள், ரிசர்ச் புக்ஸ் எழுதியிருக்காங்க, நான்சி பியாசி. அப்போது அவங்களோட நீங்கள் ஆன்லைனில் அமேசான்லாம் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கல்ச்சர் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் கான்செப்ட்ஸ், இல்லையா? கல்ச்சர் ஆர்ட் ஆர் கல்ச்சர், அதாவது ஆர்ட் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் கல்ச்சர் அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதாவது கல்ச்சர் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் கான்செப்ட்ஸ்னு சொல்லலாம், ஆர்ட் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் கல்ச்சர்னு சொல்லலாம். அப்போ ஆர்ட், கலை என்பது சினிமாவிலும் இருக்குது. அப்போது சினிமாவை எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி சினிமா பார்க்கணும், எந்த மாதிரி சினிமா பார்க்கும்போது என்ன மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலை பார்க்கணும், எப்படி என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வியூ பாயிண்டில் பார்க்கணும், இதெல்லாமே அந்த மைண்டை டியூன் பண்ணாமல் பேசுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது வீக்னஸ்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு அது வந்து ஒப்புமை இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்தமாகவே அதை பண்ணக்கூடாது, அந்த கான்செப்டே சிஸ்டமே தப்புன்னு சொல்கிறது எவ்வளோ மோசமானது, இல்லையா? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, அதில் வந்து ஊழல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊழலை தடுக்கிறது எப்படின்னு தான் யோசிக்கணும் ஒழிய அந்த சிஸ்டமே கான்செப்டே தப்புன்னு சொல்கிறது அவ்வளவு பகுத்தறிவு உள்ள விஷயமா யோசனை இல்லை, இல்லையா? கருத்து இல்லையே. அப்படி இருக்கும்போது லூமியா பிரதர்ஸ் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்ச சினிமாவிலும் இன்னைக்கு சினிமா உலகம்ங்கிறது எவ்வளவு கோடிகளை செலவு பண்ணுது, அதுக்கு பின்னாடி லூமியா பிரதர்ஸ் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல, தெரிஞ்சு மறைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ லூமியா பிரதர்ஸுடைய அவங்களே த பேஷன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோடைய படத்தை எடுத்துருக்குறாங்க. அவருடைய லைஃப், அவருடைய பாடுகள், க்ரூசிஃபிக்ஷன், ரிசரக்ஷன், இதை வந்து அவங்க படமாக எடுத்திருக்காங்க லூமியா பிரதர்ஸ். அப்போது அவங்க எவ்வளவு கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இன்வென்ஷனையும் வந்து கண்டுபிடிக்கும் பொழுது நல்ல நோக்கத்தோடு தான் கண்டுபிடிக்கப்படுது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். கத்தியை வந்து காய்கறி வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை நியூஸ் பார்க்குறீங்க எத்தனை பேர் குத்தி கொள்கிறான் அதுக்கும் யூஸ் பண்ணுறான். அப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தானே அதனுடைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது, இல்லையா? அப்போ அதனுடைய இன்வென்ஷன், அதனுடைய பர்பஸ் என்ன, பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன, மோட்டிவ் என்னன்னு தெரியாமலே பேசுவது என்பது அநேகர் ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதன் வழியாக, அதாவது ஒரு உலகத்தில் வந்து வைரஸ், பாக்டீரியா இருக்குது அப்படின்னா, கோவிட் இருக்குது, அதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்டி வைரஸ் போட்டு இனாக்குலேட் பண்ணி தான் அனுப்பணுமே ஒழிய வெளியே போகக்கூடாது, அதை பார்த்துறாது இதை பார்த்துறாது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து, அப்போ செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் பார்த்து கெட்டு போக மாட்டானா? அப்போ என்ன நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன, அவசியம் என்ன? மைண்டை ட்ரெயின் பண்ணணும். மனசையும் மைண்டையும் டியூன் பண்ணிட்டாலே, கிறிஸ்தவ டியூனிங்ல இருந்துட்டாலே, அவன் பார்க்க வேண்டியது எது, பார்க்கக்கூடாது எது, பார்த்தா ஆண்டவர் எப்படி, கடவுளுடைய கோபம் எப்படி இருக்கும், கடவுளுடைய பரிசுத்தம் என்றால் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அப்புறம் நான் அனுப்புறது
ஆன்டிவைரஸ் போட்டுட்டு அனுப்புறது அதை வந்து ஒவ்வொன்றிலையும் செயலாற்றுவது சிறந்த யோசனையாக இருக்கும். ஒதுக்கணும்னா எல்லாத்தையும் தான் ஒதுக்கணும் இல்லையா? வெளியில் போய் மக்களை பார்க்கறத கூட ஒதுக்க வேண்டியதாக தான் இருக்கும். இப்போ போய் பார்த்துட்டா ஏதாவது ஆண்கள் பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க, அப்போ தப்பாக பார்த்துருவோமா அப்படின்னா கண்ணை மூடி நடக்க முடியுமா ரோட்டில்? அப்போ அதுவும் ஒரு காட்சி தான். சினிமாங்கிறது ஒரு காட்சி ஊடகம் அப்படிங்கும்போது வெளியில் போய் நம்ம இப்போ கண்ணால் பார்க்கறதும் காட்சி தானே. அப்போ அதுக்கு கண்ணை மூடி நடக்க முடியுமா? அது என்ன ஒரு யோசனை? அது ஆண்டவர் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கரேஜ் நாட் ஆஃப் டிமிரிட்டி பட் ஆஃப் பா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நமக்கு என்ன மாதிரி மனதை கொடுத்துருக்கிறார், ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கிறார், ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்படிங்கும்போது நாட் ஆஃப் டிமிரிட்டி பட் ஆஃப் பா, செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் கிளாரிட்டி இல்லையா, சவுண்ட் மைண்ட். அப்படி இருக்கும்போது செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறத எங்கே தான் யூஸ் பண்ணுறது? எதுக்குமே வந்து கன்ஃபரண்ட் பண்ணல, ஃபேஸ் பண்ணல அப்படின்னா அப்போ எப்படி அதை யூஸ் பண்ணுறது? அப்படிங்கும்போது எதிர்ப்பு இருக்கும் பொழுது தான் யூஸ் பண்ண முடியும். அப்போது டெம்டேஷனில் தான் செல்ஃப் கண்ட்ரோலை யூஸ் பண்ண முடியும். இப்போ கடவுளோடு இருக்கும்போது அந்த செல்ஃப் கண்ட்ரோல் டியூன்டாக இருக்கும், அது வந்து சேஃபாக இருக்கும், அதனுடைய ஷார்ப்னஸ் சென்சிட்டிவிட்டி இருக்கும் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு. அப்போது கடவுளுடைய பயம் இருக்கும், கடவுளுடைய ஞானம் அறிவு இருக்கும், கடவுளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், அவருடைய பகுத்தறிவு இருக்கும், இதை பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கும். அப்போது அநேக விஷயங்களுக்கு வந்து ஆர்ட் இஸ் பேரோமீட்டர் ஆஃப் கல்ச்சராக இருக்குது. அப்போ நியூஸ் பார்க்குறோம், அப்போ நியூஸ் பார்த்தா கூட தான் நியூஸில் கூட தான் திடீர்னு ஏதாவது ஒன்று வரும் காட்சிகள். இப்போ அதையும் பார்க்காம இருக்குது. அப்போ அதுக்காக நியூஸ்க்காக எப்படி ஜெபிக்கிறது? அப்போ என்ன நம்ம ரேடியோ காலத்தில் இருக்கிறோமா? இல்லை, டெலிவிஷன் காலத்தில் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது டெலிவிஷனில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய உட்கருத்துக்கள் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன, அது எதுக்காக நம்ம பார்க்குறோம், என்ன மோட்டிவில் ஒரு படத்தை ஆன் பண்ணுறோம், அதுவே ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணி தான் ஒரு படத்தையும் ஆன் பண்ணணும், ஒரு ப்ளே பண்ணணும். அப்போ அதுக்கான அதில் ஒரு தீம் கடவுள் வச்சுருப்பார். அதுக்காக நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கிறது இல்லை. அப்படி நான் சொல்லலை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச் அட்டன் பண்ணுறது பண்ணணும். படம்னு ஒன்று பார்க்கும்போது அதில் நம்ம தீமை வந்து ஜெபம் பண்ணி அதுக்கான பக்குவத்தோடு ஸ்ட்ராங் மைண்டோடு பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பார்க்கும்போது அதுக்கான மெத்தடு தீமேட்டிக் கான்செப்ட்ஸு இதெல்லாம் நமக்கு வந்து அது அதை வந்து நம்ம ஏற்றுக்கணுமா வேண்டாமா, அதுக்கு எதிராக நம்ம பேச வேண்டியது இருக்குமா? அப்போ எத்தனை பேர் அதை பார்த்து வழி போயிடுறாங்க. அந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன், தவறான கருத்துக்கள், தவறான காட்சிகள் இல்லை, தவறான கருத்துக்கள் அதில் டயலாக்ஸில் வரும், கான்வர்சேஷன்ஸில் டயலாக்ஸ். அதை நம்ம எதிர்த்து அதுக்கான இல்லாஜிக்கலாக எப்படி இருக்குது, இர்ரேஷனலாக எப்படி இருக்குது, அதோட லாஜிக்கல் சைடு என்ன, எப்படி கிறிஸ்தவம் அதை பார்க்கறது, எப்படி பார்க்கணும், அதனுடைய அப்ஜெக்டிவ் மாரல் லா என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ சினிமாவை கண்டுபிடிச்சது லூமியா பிரதர்ஸ், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரிந்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகளில் தகவல்களில் இதுவும் ஒன்று.